ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். பாரதி கண்ணம்மா அடுத்து வரக்கூடிய எபிசோடில் வரக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸை பற்றி பார்க்கலாம். வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. சௌந்தர்யா கண்ணம்மா கிட்டக்க வந்து கேட்குறாங்க, எதுக்காக பாரதி டென்ஷன் ஆகி போகிறான், என்னம்மா நீ சொல்லிட்டேயா ஹேமா பற்றின உண்மையை அப்படின்னு கேட்குறாங்க. ஹேமா என்னோட பொண்ணு தான் அப்படின்னு நான் உங்கள் மகன்கிட்ட சொல்லிட்டேன் அத்தை அப்படின்னு சொல்கிறாங்க கண்ணம்மா. நான் உங்கள் மகன் அதை நம்பவே இல்லை, உங்கள் மகனுக்கு உங்கள் மேலே அவ்வளோ நம்பிக்கை, என்னோட அம்மா என்கிட்டக்க பொய் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு உங்களை முழுசாக நம்புறாருத்த அப்படின்னு சொல்கிறாங்க கண்ணம்மா. லக்ஷ்மி கண்ணம்மா கிட்ட கேட்குறாங்க, இப்போவா வந்து என்னோட அப்பா யாருன்னு சொல்லுமா அப்படின்னு சொல்கிறாங்க. கண்ணம்மா என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியாமல் யோசிச்சுட்டு நிற்கிறாங்க. அப்போ பாரதி லக்ஷ்மி கிட்டக்க சொல்கிறாரு, நான் உனக்கு உன்னோட அப்பா யாருன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஒருவேளை வருணோட பேரை சொல்லிடுவாரோ அப்படின்னு எல்லாருமே டென்ஷன் ஆகி பார்க்குறாங்க பாரதியை. அம்மா மட்டும் ரொம்ப சந்தோஷமாக பார்க்குறாங்க. நீ சொல்லு பாரதி, வருண் தான் லக்ஷ்மியோட அப்பான்னு சொல்லு பாரதி அப்படின்னு மனசில் நினைக்கிறாங்க. உனக்காக அவங்களோட வாழ்க்கையை தியாகம் பண்ணியிருக்கிற உன்னோட அம்மா தான் உனக்கு எல்லாமே, இனிமே அவங்க தான் உனக்கு அம்மா அப்பா ரெண்டு பேருமே அப்படின்னு சொல்கிறாரு பாரதி. இதை கேட்ட உடனே லக்ஷ்மி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுறாங்க. ஃபங்க்ஷன் முடிஞ்சிருது. இப்போ சௌந்தர்யா பாரதி எல்லாரும் வீட்டுக்கு போயிடுறாங்க. சௌந்தர்யா பாரதி கிட்டக்க சண்டை போடுறாங்க. பாவண்டா லக்ஷ்மி, அவள் மனசில் எவ்வளோ ஆசைப்பட்டுட்டு இருந்தா தெரியுமா, அவளோட அப்பா இன்னைக்கு வருவார் அப்படின்னு, நீ ஏன் பாரதி இப்படி பண்ணிட்ட அப்படின்னு கோபப்படுறாங்க. நீ உடனே என் கூட வா, டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு கூப்பிடுறாங்க. பாரதி சௌந்தர்யா கிட்ட கேட்குறாரு, இப்போ எதுக்காகம்மா என்னை அவசரப்படுத்துறீங்க, உங்கள் பிளான் என்னன்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சுமா, உங்கள் மருமக மேலே இருக்கிற பாசத்தில் டிஎன்ஏ ரிப்போர்ட்டை நீங்கள் மாற்றி வச்சாலும் செய்வீங்க அப்படின்னு சொல்கிறாரு. நல்லா திருத்தவே முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு சௌந்தர்யா கோபப்பட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்றத. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.